வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நீங்க என்னதான் சமையல்ல பெரிய செஃப்பா இருந்தாலும், வெங்காயம் வெட்டும்போது அழுது தானே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த வெங்காயம் வெட்டும்போது பெரிய பெரிய செஃப்ஸ் எல்லாம் நெறைய வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில்வர் ஸ்பூன வாயில கடிச்சுக்கிட்டுலாம் வெட்டுவாங்க. ஏன்னா, அந்த டைம்ல அவங்களுக்கு கண்ல தண்ணி வராது. அந்த சில்வர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எதனால வெங்காயம் வெட்டும்போது கண்ல இருந்து தண்ணி வருது? அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைட்ஸ் அலினைஸ் என்சைம்ஸ் இது ரெண்டுமே தனித்தனி செல்ஸாக தான் அந்த வெங்காயத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அதை கட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஒன்றா சேர ஆரம்பிச்சிடும். அந்த வேதிப்பொருட்கள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த கேஸ் காற்றுல கலக்கும் போது அது சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறி ரொம்ப லைட்டாக நம்மளுடைய கண்ணுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அந்த கேஸ் நம்மளோட ஆசிட் நம்மளால் தாங்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கண்ணு சென்சிட்டிவாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நமக்கு வெங்காயம் வெட்டும் போது கண்ணிலேருந்து தண்ணி வருது. சரி, இது ஏன் முதல்ல இந்த வெங்காயம் பண்ணுது? மீத பொருட்கள்லாம் இப்படி பண்ணுறது இல்லையப்பா. புழுவெல்லாம் பாரு தக்காளிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பூந்து வருது. எதனால் வெங்காயம் இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் ரீசன். எலியோ இல்லை வேறு ஏதாவது பூச்சியோ புழுவோ இதெல்லாம் அந்த ஆனியனில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது ஒரு ப்ரொடெக்டராக அங்கே செயல்படுது. ஆனால் அதுவே அது அழுகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதோடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதில் ரொம்ப ரேராக புழுக்களோ பூச்சிகளோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்பு மாதிரி லைனில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் எறும்பு மாதிரி வரணும்னு சொல்கிறாங்க? ரோட்லேயே சிக்னல்ஸ் இருக்குது, நிறைய டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. இருந்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆக தான் செய்யுது. ஆனால் இந்த எறும்புகள்லாம் எப்படியுமே டிராஃபிக் ஜாம் ஆகி பார்த்ததே இல்லையேப்பா. ரொம்ப ஈஸியாக அது ஒரே லைனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எறும்புகளுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப குறைவு. அதோடைய கண் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அதோடைய சைஸுக்கும் அந்த கண் பார்வை அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் எந்த எறும்புமே அதோடைய கண் பார்வையை நம்புறது கிடையாது. எல்லாமே அதோடைய ஆண்டனாவை மட்டுமே தான் நம்புது. இப்போது முதல் எறும்பு உணவை தேடி போகும் இல்லையா? அந்த எறும்பு பேர் ஸ்கவுட் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எறும்பு எங்கே உணவு இருக்கோ அதை பார்த்துட்டு திரும்ப அதோடைய பொந்துக்கு வரும்போது அது ஒரு ரசாயனத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அது எந்த வழியிலெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துச்சோ சேம் அதே வழியில் மட்டுமே தான் அந்த எறும்புகளெல்லாம் ஃபாலோ பண்ணி போகும். ஏன்னா அங்கே எந்த ஒரு அப்டிக்கல்ஸும் கிடையாது. ரொம்ப கிளியரான ஒரு பாதை அப்படின்னு சொல்லி அதை நம்பி அது வழியாக தான் ட்ராவல் ஆகும். இடையில ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இடையில வர்றது மட்டுமே தான். திரும்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறமா போயிடும். இல்லை ரொம்ப பிரச்சனை ஆபத்து அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் சிக்னல் பண்ணி அந்த எறும்பெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ரசாயனத்தை மட்டுமே வச்சு தான் ரொம்ப ஈஸியாக அது ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரெண்டு எறும்பும் ரொம்ப ஈஸியாக தலையில் முட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், பாசத்தில் கொஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அது கொஞ்சம் கிடையாது, அது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த உணவு இருக்கா, இன்னும் எவ்வளோ உணவு இருக்குது, அந்த வழியாக போனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லை வழியெல்லாம் கிளியராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அது ரெண்டுமே ஆண்டனா வச்சு ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாயெல்லாம் நம்ம நடந்து போனோம்னா ஒன்றும் பண்ணாது, ஆனால் ஓடினோம்னா உடனே குலைக்கும் இல்லை துரத்தும். ஏன், எதனால் இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். நாய்கள் எல்லாம் இப்ப இருக்கு, ஆனால் அதெல்லாம் உல்ஃப் ஓநாய் அப்படின்ற அந்த ஜென்ரேஷன்லேருந்து அந்த ஜீன்லேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஜெனட்டிக்கலாகவே டெரிட்டோரியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது ஏன் ஏரியா, இந்த ஏரியாக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற அந்த டெரிட்டோரியல் டிஃப்ரென்ஸ்க்காகவே நிறைய ஓநாய்கள் போராடிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் காடு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த போர்ஷன் என்னோடது, இதுக்குள்ளே யாராவது வந்துச்சுன்னா நான் உடனே குலைப்பேன், இல்லை ஏதாவது ஒன்று வேட்டையாடுவேன் அப்படின்லாம் சொல்லும். ஸோ அதுக்குள்ளே வந்துச்சுன்னா அது அதோடைய இறை அப்படின்றதான் கணக்கு. அதனால் ஜெனட்டிக்கலாகவே இந்த மாதிரியான ஒரு குணம் நாய்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது அவ்வளோ ஆக்ரோஷமானதெல்லாம் கிடையாது. ஒரு 0.5% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு மட்டுமே தான் அதோடைய குணம் இருக்கும். அதனால் அந்த குணாதிசயத்துக்காக மட்டுமே தான் அது துரத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மித்தபடி அது வேட்டையாடணும், கடிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனால் அது ஓடுறதுக்கான காரணம் என்னன்னா, ஓடுனா அது நம்மளுடைய இறை அப்படின்னு நினைக்கிறதுல அந்த நினைப்பு அந்த ஜெனட்டிக்கலாக வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கீபோர்டில் பார்த்தோம்னா ஏக்கு பக்கத்தில் பி இல்லாமல் QWTRY இப்படிலாம் இருக்கும். இது எதனால் இருக்குது?
1870 தான் இந்த டைப் ரைட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. இந்த டைப் ரைட்டிங் மிஷினில் என்ன இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கம்பி இருக்கும், ஒரு தின் லைன் ஆஃப் கம்பி, அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும். அப்போது ஏபிசிடி அப்படின்ற வரிசையில் தான் ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சு. டைப்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஆக்சுவலாகவே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் ஏபிசிடியாக இருக்கிறனால ரொம்ப வேகமாக டைப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் ஆகுச்சுன்னா, வேகமாக டைப் பண்ணும்போது அந்த கம்பிகள்லாம் ரொம்ப ஈஸியாக உள்ளே போய் சிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். டைப் ரைட்டிங் மிஷின்ஸை அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும்ன்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால கிறிஸ்டோபர் ஷால்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சிருக்காரு போல. அதனால வரிசையா அடிக்கடி வரக்கூடிய எழுத்துக்களை கொஞ்சம் தூரமா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்படிதான் STAE இது எல்லாத்தையும் ஆல்ஃபபெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்படி பிரித்து வச்சா ஸ்லோவாகவும் டைப் பண்ணுவாங்க, அதே சமயம் இந்த கம்பிகள் ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. நாளடைவில் டைப் ரைட்டிங் மிஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளோட இப்போ மொபைல்லையே கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போது ABCD அப்படின்னு இருந்துச்சுன்னா டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மெக்கானிக்கலாகவே ரொம்ப ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அதனால் நம்மளால் இப்போ டைப் பண்ணணும்னு நினச்சா ABCDயெல்லாம் டைப் பண்ண முடியாது. கண்ணை மூடிட்டு கூட நிறைய பேரால் டைப் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்கு அவங்க அடாப்ட் ஆனது தான். அதனால் இதுக்கப்புறமா இதை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மாற்றினாலும் இன்னும் ஃப்யூச்சர் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வேணா அல்லது பழகலாமே தவிர்த்து இப்போ இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த எட்ஜில் பார்த்தோம்னா ப்ளூ, ரெட், எல்லோ, பிளாக் அப்படின்ற ஒரு 4 கலர் மட்டும் ரவுண்ட் டாட்ஸாக இருக்கும். இது எதுக்காக இருக்குதுன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை அந்த டாட்ஸை கவனிச்சிருக்கீங்களா? CMYK அப்படின்னு சொல்லுவாங்க. சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அப்படின்றது தான் இந்த பிளாக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால CMYK அப்படின்னு சொல்கிறோம். இந்த CMYK மட்டுமே தான் ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதோடைய கலர்ஸோடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கலர்ஸில் வேணால் அதில் இருக்கக்கூடிய இமேஜை பாருங்கள். ஆனால் இதோடைய மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் தான் அதில் கலராக இருக்கும். அதனால தான் ஸ்லைட் வேரியண்ட் இருக்க தான் செய்யுது. அது காரணம் அந்த பேப்பரில் இந்த மாதிரியான கலர்ஸ் பிரிண்ட் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே டிசைட் பண்ணாங்க. பேப்பரில் பிரிண்ட் ஆகும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கலர் பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப இண்டிவிஜுவலாக தான் அதில் இருக்கணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. இன்கேஸ் பிரிண்ட் பண்ணும்போது இந்த 2 கலரும் ஒரு வேளை மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, நம்ம கீழே இருக்கக்கூடிய டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4 டாட்ஸ், அந்த 4 டாட்ஸும் கொஞ்சம் தள்ளியோ இல்லை லைட்டாக மிக்ஸ் ஆகியோ இருக்குது அப்படின்னா அப்போ பிளேட்ஸ் அந்த பேப்பரில் தப்பாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அந்த டாட்ஸை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த CMYK டாட்ஸை தனியாகவே வைக்கிறாங்க. எப்போவுமே பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காப்பியில் இதை டெஃபினட்டாக அவங்க நோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இது மர்ஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரிண்டிங்கே தப்பாக தான் இருக்கும் அப்படின்றத டிசைனும் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேப்பர் பிரிண்ட் மீடியாவில் இது ஒரு பெரிய செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.